இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. Alhamdulillah Rabbil Alamin. والعاقبة للمتقين. الصلاة والسلام على نبينا المرسلين وآله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ومن الناس من يشتري لهو الحديث ليضل عن سبيل الله ويتخذها هزوا أولئك لهم عذاب مهين. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم الشهادة شهادة من الجنون أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அல்வாதவன் நிகரற்ற நம்முடைய ஆசிரியர்களே அல்லாஹ்வுக்கு இல்லாதவர்களும் நம் மீது மேலான தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் முழுவதும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற இறைவன் அல்லாஹ் தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நிலவுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர மக்களே, படைத்தரப்புற நம்முடைய கீழ்வழி பொருளால் அவனால் அங்கீகரிக்கப்பட்ட சத்திய மார்க்கத்திலே வாக்குதலான மனிதனை கொண்டு செலுத்தியிருக்கிறார். இன்னெல்லாம் என்பதாக தன்னுடைய மார்க்கம் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா பேசுகின்றார். நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலாவால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரே கொள்கை ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்று அல்லாஹ் தஆலா தீர்க்கமாக முடிவு செய்கிறார். ஒரு மனிதர் இஸ்லாம் அல்லாமல் இருக்கவே ஏற்படுகிறார். இஸ்லாம் அல்லாமல் இருக்கிறது எனக்கு பிரதானமாக இருக்கின்றது, எனவே நான் அதை பின்பற்றுகிறேன் என்று பேசுகிறார். இவர் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலாவுடைய நிலைப்பாடு என்ன? இதே அல்லாஹ் தஆலா அத்தியாயத்தில் பதிவு செய்கிறார். யார் இஸ்லாம் அல்லாமல் வேறு கொள்கையை பின்பற்றுகிறாரோ படையிலே அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் உலகத்தில் ஒரு மனிதர் இந்த உலகத்தில் எந்த கொள்கையை வேண்டுமானாலும் பின்பற்ற முடியும். ஆனால் நாளை மறுமையில் வெற்றி என்றால் இஸ்லாத்திற்கு மட்டுமே, இஸ்லாம் மட்டுமே வெற்றியுடைய மார்க்கம் என்பதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில மிக தீர்க்கமாக சொல்லியிருக்கிறார். இனி அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, அந்த அடிப்படையில நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திலே இந்த உலகத்தில் நமக்கு இஸ்லாம் என்ற உயர்ந்த வேலை நமக்கு வழங்கியிருக்கிறார். இந்த உலகத்தில் எப்படிதான் நம்ம முஸ்லீம்கள் என்று அடையாளப்படுத்துகின்றோமோ இதே போன்று நாளை மறுமையிலும் அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடிய அல்லாஹ் பொருத்தி கொள்ளக்கூடிய உண்மை முஸ்லீம்களுடைய பட்டியலிலே அல்லாஹ் நம் அனைவரையும் கொண்டு சேர்ப்பானாக. ஆமீன். கண்ணியமான சகோதரர்களே, நம்மை நாம் இந்த உலகத்தில் அடையாளப்படுத்தும் பொழுது நம்முடைய கொள்கை ரீதியாக நாம் நம்மை முஸ்லீம்கள் என்று அடையாளப்படுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை முஸ்லீமாக அடையாளப்படுத்தினார்கள். முஸ்லீம் என்றால் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எந்த சட்டத்திட்டங்களை நமக்கு வழங்கி இருக்கிறார்களோ அதை பரிபூரணமான முறையில் கட்டுப்படுத்துவது முஸ்லீம் என்று சொல்லப்படும். ஏற்றுக்கொள்வதற்கல்ல, நான் ஏற்றுக்கொண்டு நிறுத்தக்கூடிய ஒன்றல்ல முஸ்லீம் என்பது. இஸ்லாம் என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதையெல்லாம் நமக்கு கட்டளையாக விதித்திருக்கிறார்களோ அதை ஏற்றுக்கொண்டு கட்டுப்படுவதுதான் உண்மையான முஸ்லீமாக ஆக முடியும். கண்ணியமான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நம்முடைய வழிகாட்டி குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹ் தஆலாவுடைய வேதமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகளுக்கு ஒரு முஸ்லீம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை நமக்கு தரப்பிரித்து காட்டுகின்றது. அந்த அடிப்படையில் நாம் வாழும்போதுதான் நாம் பரிபூர்ணமான முஸ்லீம்களாக முடியும். ஆரம்பத்தில் சொன்னது போன்று
சொல்கின்ற சில நெறிமுறைகள் இன்றைக்கு வாலிபம் எந்த அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பது சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவை பார்க்க இருக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதன் குழந்தையாக இருக்கின்றார், குழந்தை பருவமாக இருக்கிறார், பிறகு வாலிப பருவத்தை அடைகின்றார், அதற்கு பிறகு முதுமை பருவத்தை அடைகிறார், அதற்கு பிறகு மரணம் இல்லையா? சில நேரங்களிலே முதுமைக்கு முன்பாக இளமையிலேயே மரணங்களை நிறைய பார்க்கின்றோம். குழந்தை பருவத்திலேயே மரணங்களை நாம் நிறைய பார்க்கின்றோம். அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுள்களை கொடுத்து அந்த ஆயுளிலே அதிகமாக அல்லாஹ் தாலாவை வணங்கக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல கண்ணியமான மக்களே, வாலிப பருவங்கள் ஒரு விசித்திரமான பருவம். முன்னால் சொல்லப்பட்ட அந்த குழந்தை பருவத்தை போன்றோ அல்லது பின்னால் வரக்கூடிய முதுமை பருவத்தை போன்றோ அல்ல, ஒரு விசித்திரமான பருவம். என்ன விசித்திரம் என்றால், குழந்தையாக இருக்கிறவர்கள் ஏற்றுவார்கள் நமக்கு எப்பொழுது வாலிபத்தில் வேண்டும் இல்லையா? திருவழியில் படிக்கக்கூடிய சின்ன மழலை குழந்தைகள் ஏற்றுவார்கள் நமக்கு எப்பொழுது வாலிபத்தில் வேண்டும், இவர்களை போன்று நாம் சுதந்திரமாக இருக்கலாம் என்று வாலிப பருவத்தை ஆசைப்படுவார்கள் குழந்தை பருவத்தில். அதே போல வாலிப பருவத்தை கடந்த முதுமை அடைந்தவர்கள் வாலிபத்தை நோக்கி ஏற்றுவார்கள். நமக்கு வாலிபத்தில் கிடைக்காதா? வாலிபத்தில் இருக்கின்ற அந்த ஆற்றல், வாலிபத்தில் கிடைத்த அந்த சுதந்திரம் இப்பொழுது நமக்கு கிடைக்கவில்லை என்பதாக வாலிபத்தின் பக்கம் ஏற்றுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான பருவம் தான் வாலிப பருவம். குழந்தை பருவம் வாலிபத்தை ஏற்று ஆசைப்படும், முதுமை பருவம் வாலிப பருவத்தை ஏற்று. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதன் தான் என்ன எண்ணுகின்றாரோ அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் வாலிப பருவத்தில் இருக்கின்றது. சும்மா சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. குழந்தை பருவத்தை போன்றோ அல்லது முதுமை பருவத்தை போன்றோ வாலிபத்தை பார்க்க முடியாது. ஒரு மனிதன் தான் என்ன எண்ணுகின்றாரோ அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் வாலிப பருவத்தில் இருக்கிறது. மீதமுள்ள 2 பருவங்களே கிடையாது. குழந்தை பருவத்தை என்னுடைய இஷ்டப்படி நான் இருக்க முடியாது, நான் இஷ்டப்படி என்னுடைய உணவை அமைத்துக் கொள்ள முடியாது, நான் என்னுடைய இஷ்டப்படி என்னுடைய ஆடை அமைத்துக் கொள்ள முடியாது, நான் இஷ்டப்படி என்னுடைய நண்பர்களுடைய அமைப்பை வைத்துக் கொள்ள முடியாது. நான் எங்க செல்லணும், நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன கொடுக்கணும், நான் யாரிடத்தில் பேசணும், நான் யாரிடத்தில் வரணும், இது அனைத்துமே நம்முடைய பெற்றோர்கள் தீர்மானிப்பார்கள். முழுமையான சுற்றி குழந்தை பருவத்தை கிடைக்காது. அதே போன்று முதுமை பருவத்தை எடுத்துக்கொண்டால் மகன் அப்படித்தான். அதுல ஒரு சில சுதந்திரம் கிடைக்கும், ஆனால் உடல் நமக்கு இடம் கொடுத்தார் இல்லையா? வயது முதலிட்டு விட்டது, நமக்கும் சில ஆசாரம் வேண்டும், இவர்களையும் கற்பிக்க வேண்டும், இந்த உடல்களை உண்ண வேண்டும், இது போன்ற இடங்களில் சில ஆசைகள் இருந்தாலும் நம்முடைய உடல் நமக்கு அனுமதி கொடுக்காது, பலகீனமானவர்களாக இருக்கும். அந்த அடிப்படையில் மீதமுள்ள இந்த 2 பருவங்களிலே சில விஷயங்களை ஆசைப்பட முடியுமே தவிர அதை அடைவது சிரமமான காரியம். ஆனால் இந்த வாலிப பருவம் தான் என்ன எண்ணுகிறோம், தான் என்ன செயல்படுத்த இருக்கிறோமோ அதை பரிபூர்ணமான முறையில் செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் வாலிப பருவத்தில் இருக்கின்றது. ஆரம்பத்தில் சொல்வது கொண்டு குழந்தை பருவமாக இருப்பது வாலிபத்தை ஆசைப்படுகிறார்கள், முதுமை அடைந்தவர்கள் வாலிபத்தை பருவம் திருக்குறளுக்கு இயங்குகிறார்கள். என்னுடைய செயல்பாடு நன்மையானதா தீமையானதா என்பதை தீர்மானிக்கின்ற, இன்னும் அதை அதிகப்படுத்தக்கூடிய இடத்தில் வாலிபம் இருக்கின்றது. நாளை ஒருமை நாளில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் இல்லையா, 5 விதமான கேள்விகள் கேட்கும் வரை ஒரு மனிதனுடைய பாதக அசையாது. என்ன 5 விதமான கேள்விகள் இருக்கு? அதில் வரும்பொழுது 2 கேள்விகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரதானமாக கேட்கின்றார்கள். அந்நூலிகி அவருடைய வாழ்நாள் சம்பந்தமான கேள்வி கேட்கப்படும். அவருடைய வாழ்நாள் சம்பந்தமாக அவன் பிறந்ததிலிருந்து 2 வருடங்களான அந்த வாழ்நாளில் அவன் எப்படியெல்லாம் இறைவனுக்கு கண்டுகொண்டார், எப்படியெல்லாம் இறைவனுக்கு வாழ செய்தார் என்பதாக வாழ்நாள் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்நூலிகி அதை தொடர்ந்து திருமணம் அது அல்லாது, அது அல்லாது இவருடைய வாலிபம் சம்பந்தமாக தனியான ஒரு கேள்வி. வாலிபம் என்பது வாழ்நாளுக்கு வந்துவிட்டது, வாலிபம் என்பது என்னுடைய ஆயுளுக்கு வந்துவிட்டது. ஆயுள் முழுக்க ஒரு கேள்வி அல்லாஹ் அவரை கேட்டு அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் அவருடைய இளமை சம்பந்தமாக வாலிபம் சம்பந்தமாக மற்றொரு கேள்வியை கொண்டிருக்கிறார். காரணம், நன்மைகளை அதிகமாக சம்பாதிக்கும் அந்த ஆற்றலும் தீமைகளை அதிகமாக சம்பாதிக்கிற அந்த ஆற்றலும் வாலிபத்தில் மட்டும்தான் சாத்தியம் இல்லையா? 2மே வாலிபத்தில் மட்டும்தான் சாத்தியம். எனவே அல்லாஹ் வாலிபத்திற்கு தனியாக ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார்.
என்பதுதான் இந்த இளைஞர்களுடைய மிகப்பெரிய சவால். ஒரு மனிதன் ஒரு வாலிபன் இணையத்தை விரும்பிவிட்டால் அவன் வாழ்க்கையை இழந்து விடலாம். இன்றைக்கு அதுதான் நிலை. ஒரு மனிதன் இணையதளத்தை விரும்பிவிட்டால் அவன் வாழ்க்கையை இழந்து விடலாம். அந்த அளவிற்கு ஒரு மனிதனை வழிநடத்தக்கூடிய இடத்துல பிரதானமான சக்தி இணையதளமாக இருக்கிறார். மிகையான கருத்து அல்ல. சைத்தானை பற்றி அவர் தெரியும். அவர்களுடைய எதிரி அவரை எதிரியாக பாறை முடிவு செய்கிறார் இல்லையா? சைத்தான் நமக்கு எதிரி. சைத்தான் ஒரு காலம் மறந்து கூட நமக்கு நல்லதை ஏவவும் மாட்டான், நமக்காக நல்லதை யோசிக்க மாட்டான். சைத்தானுடைய கேரக்டர்கள் எப்படியாவது நம்ம வெளியெடுக்க வேண்டும், அல்லாஹ்வை விட்டு தூரமாக வேண்டும், அல்லாஹ்வுக்கு அவருடைய அருளை விட்டு தூரமாக வேண்டும் என்ற ரீதியில சைத்தான் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து கியாமத் நாள் வரை இவருடைய வேட்கை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த அடிப்படையில இன்றைய காலகட்டத்தில் 21ஆம் நூற்றாண்டாகிய இன்று சைத்தானுடைய மிகப்பெரிய பிரதானமான கருவி, அல்டிமேட்டான கருவி என்றால் இணையதளம். அதை மாற்றுகிறது அல்ல. ஒரு மனிதன் ஒரு சைத்தான் மனிதனை வெளியேற்றுவதற்கு இணையதளத்தை விட மிகப்பெரிய ஒரு கருவியை பார்க்க முடியாது. கண்ணியமான மகளே, இன்னைக்கு நம்மளாம் பாருங்க, இணையதளம் என்றால் என்ன, எதை பற்றி பேசப்படுகிறது, இணையதளத்தின் மூலமாக இவ்வளவு அபாயகரமான விஷயங்கள் நடைபெறுகிறதா என்பதை பற்றி தெரியாமல் இருக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளிடத்துல, நம்முடைய பள்ளி கல்லூரி படிக்கக்கூடிய பிள்ளைகளிடத்திற்கு சென்று கேட்டால் தெரியும் இணையதளம் என்றால் என்ன, இணையத்தில் எவ்வளவு பயன்பாடுகள் இருக்கின்றதா, இணையதளத்தின் மூலமாக இவ்வளவு அபாயங்கள் இருக்கிறதா என்பதை நிறைய தெரிந்து வைத்திருக்கிறார்கள் வளரும் சமுதாயத்தில் சேர்ந்தவர்கள். கண்ணியமான மக்களே, சைத்தான் மனிதனை வெளியேற்றுவதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னுடைய யுக்தியை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். 200 வருடங்களுக்கு முன்பாக சைத்தான் எதை கொண்டு மனிதனை வழிகெடுத்தானோ அதை கொண்டு இன்றைக்கு வழிகெடுப்பதில்லை. இன்றைக்கு சைத்தான் எதை கொண்டு வழிகெடுக்கிறானோ 200 வருடங்களுக்கு பிறகு இதை கொண்டு வழிகெடுப்பது கிடையாது. காலத்திற்கு ஏற்றாற்போல் அவன் தன்னுடைய யுக்தியை மாற்றிக்கொண்டே இருக்கிறான், அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கிறார். எப்படி மனிதனை வழிகெடுப்பது? ஒரு காலத்தில் இருந்தது ரேடியோ இருந்தது இல்லையா? வெறுமனை கேட்க முடியும், விஷுவல் பார்க்க முடியாது. ரேடியோ இருந்தது, மனிதனை வழிகெடுக்கக்கூடிய ஒரு கருவியாக இருந்தது. அந்த ரேடியோ இருக்குன்னா சில பாடல்களை கேட்கலாம், விரும்பிய பாடல்களை கேட்க முடியாது, விரும்பிய நேரத்தில் கேட்க முடியாது. அவனா சில குறிப்பிட்ட நேரத்தில் சில பாடல்களை போடுவான், ஒளிபரப்பப்படும், நம்ம கேட்கலாம், அவ்வளவுதான். அதற்கு பிறகு தேர்ச்சி காலங்கள் ஒன்று வந்தது இல்லையா? மீடியாக்களிலே ரேடியோக்கு அடுத்தபடியாக தேர்ச்சி காலம், நமக்கு விரும்பிய பாடல்கள் பதிவு செய்து அதை கேட்கலாம், விரும்பிய பாடல்களை கேட்கலாம், விரும்பிய நேரத்தில் கேட்கலாம். ரேடியோக்கு அடுத்தபடியாக சில காலம் கிடைத்தது ரேடியோ தேர்ச்சிக்காக. அதற்கு பிறகு டிவி வந்தது இல்லையா? டிவி விஷுவல். இதற்கு முன்பாக கால்வழியாக ஒளியை மட்டுமே கேட்டுக் கொண்டிருந்தோம். இப்பொழுது ஒளியும் ஒளியும் இரண்டையும் பார்க்கலாம். செவியில கேட்கவும் செய்யலாம், கண்ணால் பார்க்கவும் செய்யலாம். இதுவரையும் ஆரம்பத்தில் அந்த டிவி எப்படி இருந்ததுன்னா தூர்தர்ஷன் வாரத்தில் ஒரு நாள் குறிப்பிட்ட சில நேரத்தில் சினிமா பாடல்களை போடுவான், அதை மட்டும்தான் பார்க்க முடியும். விரும்பிய நேரத்தில் நம்ம விரும்பிய பாடல்களை பார்க்க முடியாது. விரும்பிய நேரத்தில் விரும்பிய பாடல்களை பார்க்க முடியாது. பெரும்பாலும் தூர்தர்ஷன்ல விவசாயம் சம்பந்தமாக அதுல நமக்கு அந்த அளவுக்கு ஆர்வமும் கிடையாது. இதற்கு பிறகு மனிதனை வெளியேற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக உருவெடுப்பது கேபிள் டிவி. நிறைய சேனல்கள், விரும்பிய படங்களை விரும்பிய பாடல்களை நிறைய பார்க்கலாம். 24 மணி நேரமும் தொலைக்காட்சியும் அமர்ந்து பார்க்க முடியும் என்ற நிலையை ஏற்படுத்தியது கேபிள் டிவி இல்லையா? கண்ணியமான மக்களே, இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி, கேபிளை எல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய கைகளிலுமே இணையதளம் உலாவி கொண்டிருக்கின்றது. கேபிள்ல கூட, டிவியில கூட ஒரு ஜமாத் இருக்கிறது. குடும்பமே சேர்ந்து ஒரு டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து சில விஷயங்களை பார்த்துக் கொண்டிருந்தார்கள், பாடல்களையும் படங்களையும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனா இன்னைக்கு நிலைமை மாறிவிட்டது. இன்னைக்கு அனைவருடைய கைகளிலுமே ஆண்ட்ராய்டு போன், நெட் கனெக்ஷன் இல்லையா? இன்னைக்கு விரும்பிய விரும்பியை பார்க்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு டிவியை குடும்பம் பார்த்துக் கொண்டிருந்த காலம் போய் இன்னைக்கு ஒவ்வொருவருடைய கையிலையும் விரும்பிய டிவிகள். அவர் என்ன விரும்புகிறார் அதை பார்க்க முடியும். இவர் என்ன யோசிக்கிறாலும் அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் இன்றைக்கு இணையதளத்தில் இருக்கிறது என்றால் வெளியானதல்ல. கண்ணியமான சகோதரர்கள் மக்களே, இன்றைக்கு இணையதளம் என்பது எந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயமாக இருக்கிறது என்றால், வீட்டில் இருந்து கொண்டு எந்த பாவத்தையும் மிக சாதாரணமாக செய்ய முடியும். எந்த பாவத்தையும் இன்னைக்கு ஒரு காலம் இருந்தது, பாவம் செய்ய வேண்டும் சில தூரத்தில் சென்று ஊருக்கு வெளியே சென்று பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அது எந்த பாவமாக இருந்தது? இன்னைக்கு அப்படி இல்லை. வீட்டுக்குள்ள இருந்து கொண்டே நல்ல ஆட்டம் செய்ய முடியும், யாருமே கேட்க முடியாது.
யாருக்குமே தெரியாது. நான் என்னுடைய வீட்டில் இருந்து கொண்டு மதுவை ஆர்டர் செய்து மது என்னுடைய வீட்டுக்கு வர வைத்து நான் குடிக்க முடியும். இன்றைக்கு இணையதளத்துடைய பயன்பாடு. இணையதளத்தின் மூலமா நமக்கு லாபம் தெரிந்து மாற்றுகிறது அல்ல. வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு மீன் கட்டணங்களை கட்ட முடியும், ரயில் பேருந்துகளுடைய டிக்கெட்டை செய்ய முடியும். இது போன்ற சில லாபங்கள் இருந்தாலும் இதனுடைய அபாய நேரங்கள் இன்னும் பயங்கரமானது. நாளுக்கு நாள் தெரிந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு தெரியல ஒரு காலத்தில் இணையதளத்தின் மூலமாக என்னென்ன பயங்கரமான அபாயங்கள் ஏற்படும் என்பது தெரியல. இன்னைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வாலிபர்களுடைய உலகமே இணையதளம் தான். நெட் இல்லாம இன்னைக்கு வாலிபர்கள் இல்லை. நீ இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை என்றால், ஆண்ட்ராய்டு போன் இல்லை என்றால் இன்றைக்கு வாலிபர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாறிடும் அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள், நம்முடைய இளைஞர்கள், வாலிபர்களுக்கு மத்தியில மிக முக்கியமான பிரதானமான சக்தியாக இன்றைக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிறது. கண்ணியமான இன்னைக்கு நெட் இணையதளம் இல்லை என்றால் நம்முடைய வாலிபர்களுடைய வாழ்க்கை எல்லாம் சூரியமாக மாறிவிடும். அதுதான் இன்னைக்கு நிரந்தரமான உண்மை. இன்னும் சொல்ல போனா நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குழந்தைகள் எல்லாம் குடியிருக்கிற வீடாக தான் இன்னைக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிறது. நெட் எல்லாம் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் குடியிருக்கிறாங்க. நமக்கு தெரியல. என்னோட பிள்ளை எங்க வீட்டுல, என்னுடைய அறையில தனியாக உட்கார்ந்து கொண்டிருந்தோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவங்க இளைஞர்கள் குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் போன்ற இன்னும் ஏராளமான அபாயகரமான வலைதளங்களிலே அவர்கள் குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம நினைக்கிறோம் நம்முடைய வீட்டிலே இருக்கிறார், நம்முடைய பெண் குழந்தை, நம்முடைய ஆண் பிள்ளைகள் நம்முடைய வீட்டிலே அவருக்கான ஒதுக்கப்பட்ட அறையில அவருக்கு நம்ம வாங்கி கொடுத்த பொருள் கொடி கொண்டிருக்கிறார் நம்ம விலகிக் கொண்டிருப்போம். கண்ணியமான மக்களே, அவருடைய உலகம் என்பது வேறு. உலகத்தில் யாருடன் கூட பேச முடியும் நமக்கு தெரியல. கண்ணியமான மக்களே, எந்த அளவுக்கு இன்னைக்கு இணையதளத்துடைய பயன்பாடு, இன்றைக்கு இணையதளத்துடைய பயன்பாடு ஒரு காலம் இருந்தது. ரொம்ப நாள், ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாக அதிகமாக நெட்டுக்கு தெரியும். 1 GB ஒரு மாதம் போதுமானதாக இருந்தது. 1 GB ஒரு மாதம் போதுமானதாக இருந்தது. இன்றைக்கு 2 GB ஒரு நாளைக்கு போதுமானதாக இல்லை. இணையதளத்துடைய பயன்பாடுகள் தெரியும். 1 GB என்பது ஒரு மாதம் முழுவதும் போதுமானதாக இருந்தது. இன்றைக்கு ஒரு நாளைக்கு 2 GB என்றாலும் போதும் இல்லை. இன்னும் கிடைக்காதா இந்த 7 வருடத்துக்கு முழுக்க நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வாலிபர்கள், நம்முடைய இளைஞர்கள் இணையதளத்தில் குடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல நன்மையானதல்ல. நன்மையான மக்களே, மனிதத்துவத்தை சீரழிக்கின்ற எல்லா அசிங்கங்களும் அதில் இருக்கு. நமக்கு தெரியல. நம்ம என்ன நினைச்சு கொண்டிருக்கோம், நம்முடைய இல்ல போன் நோண்டி கொண்டிருக்கிறா, யாரையா பேசிக்கிறா, அல்லது வீடியோ இருக்கா எனக்கு எழுதி கொண்டிருப்போம். ஒரு காலம் வீடியோ போன் உபயோகப்பட்டது. இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. ஸ்கூல் படி கூட போன்ல வீடியோ விளையாடுறது கிடையாது. ஸ்கூல் படி 5வது 6வது படிக்கிற பையன் கூட போன்ல வீடியோ விளையாடுறது கிடையாது. அவன் வேற போயிட்டு இருக்கான். ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற இன்னும் ஒரு மாசம் இதெல்லாம் பேசுவதற்கு சொல்வதற்கு நம்ம சாதாரணமா இருக்கும். அப்படி என்ன பேஸ்புக்ல இருக்கிறது, அப்படி என்ன இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறது சொல்லி யோசிக்கிறார். கண்ணியமான மக்களே, எல்லா அசிங்கங்களையும் நடைமுறைப்படுத்த முடியும். எல்லா அசிங்கங்களையும் இன்னைக்கு போனால் என்ன செய்ய முடியும் என்று கேட்போம். போன் சாதாரணமா ஒரு போன் 5000 ரூபாய் 6000 ரூபாய் ஒரு போன் நெட் கனெக்ஷன் 300 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணா 3 மாசம் வைக்கலாம். இதெல்லாம் என்ன பண்ண முடியும் என்று யோசிப்போம். எல்லா அசிங்கங்களையும் பண்ண முடியும். என்னுடைய மகன் என்னுடைய வீட்டில் இருந்து கொண்டு எந்த பெண்ணுடன் கூட தொடர்பு வைத்துக் கொள்ள முடியும். என்னுடைய மகன் என்னுடைய வீட்டில் இருந்து கொண்டு எந்த ஆணுடன் கூட தொடர்பு வைத்துக் கொள்ள முடியும். இதுதான் இன்றைக்கு இணையதளத்துடைய மிகப்பெரிய ஒரு அபாயகரமான விஷயம். ஒரு கருத்துக்களை இப்படி பேசுகின்றது, ஒரு கருத்துக்களை இப்படி பேசுகின்றது, ஒரு புள்ளியோடு சொல்கின்றது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 250 300 ஆபாச வீடியோக்கள், ஒரு நாளைக்கு 250 300 ஆபாச வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. ஒரு நாளைக்கு புதிதாக நேற்று அந்த வீடியோக்கள் கிடையாது, இன்றைக்கு புதிதாக பதிவேற்றம் செய்யப்படுகின்றது. இன்றைக்கு இல்லாத புதிய 300 வீடியோக்கள் நாளைக்கு பதிவேற்றம் செய்யப்படுகின்றது. ஒவ்வொரு நாளைக்கும் கிட்டத்தட்ட 300 ஆபாச வீடியோக்கள், ஆபாச கதைகள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இவைகள் பதிவிறக்கமும் செய்யப்படுகிறது. பதிவிறக்கம் என்றால் இணையதளத்தில் ஏற்றுவது, பதிவிறக்கம் என்றால் இணையதளத்தில் நம்ம எடுப்பது. ஒரு புறம் ஏற்றுவது, ஒரு புறம் இறக்கம் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு நாளைக்கும் இப்படிப்பட்ட அசிங்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதாக ஒரு புள்ளியை பதிவு செய்கின்றது. கண்ணியமான சூழல், ஒரு காலத்துக்கு முன்பாக திருமணத்துக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது. ஒரு ஆணா இருக்கிறது, பெண்ணாக இருக்கிறது. திருமணத்துக்கு பிறகு என்ன எப்படி இருக்கும், குழந்தை எப்படி பிறக்கும், இந்த உறவிக்காரங்க அந்த உறவிக்காரங்க என்று தெரியாது. இன்றைக்கு பள்ளிக்கூடத்திலே கூட பெருமை வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு இணையதளத்துடைய அபாயம் நமக்கு தெரியல. நம்முடைய பள்ளி குழந்தைகள், நம்முடைய பள்ளி வகுப்பறையில் உட்கார்ந்து கொண்டு, கல்லூரியில் உட்கார்ந்து கொண்டு ஆபாச
வீடியோக்களை பார்க்கின்ற நிறைய செய்திகளை நம்ம செய்தித்தாள்களில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனிமானவர்களே, சுருக்கமாக சொல்ல போனால் மனிதனை சீரழிக்கின்ற எல்லா அசிங்கங்களும், மனிதனை வழிகெடுக்கின்ற எல்லா ஆபாச விஷயங்களும், கேவலமான விஷயங்களும் இன்டர்நெட் கனெக்ஷன் ஒன்று இருந்தால் போதுமான ஆண்ட்ராய்டு போன் ஒன்று இருந்தால் போதும், நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும். நான் என்னுடைய வீட்டிலே என்னுடைய அறையில் இருந்து கொண்டு எந்த அசிங்கங்களையும் நடைமுறைப்படுத்த முடியும் என்பதுதான் இன்னைக்கு இணையதளத்தில் மிக அபாயகரமான விஷயம். ஒரு குணம் ஆண்களுடைய நிலை இப்படி இருக்கிறது. இது ஆண்கள் மட்டும்தான் இப்படி ஆகிறார்கள். கண்ணியமான சோதனை ஆணுக்கு நிகரான பெண்கள், நம்முடைய குடும்ப பெண்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்ம பார்த்து பருத அணிந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஆணுக்கு நிகராக இருக்கின்றார்கள். பேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் போன்ற இன்னும் என்னென்ன பாவத்துடைய வாசல்கள் இருக்கின்றதோ எல்லா வாசல்களையுமே நம்முடைய பிள்ளைகளை பார்க்கலாம். இஸ்லாத்திற்கு வெளியில வாலிபர்களையோ இளைஞர்களையோ நம்ம பேச முடியாது. நம்முடைய சமுதாயத்துக்கு பதிலைப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. யோசித்து பாருங்கள். இந்த பேஸ்புக் ஒன்று இருக்கிறது இல்லையா? பேஸ்புக் என்றால் முகநூல் என்று சொல்வார்கள். முகநூல் என்று சொல்வார்கள். அதற்கு நேரடியாக பொருள் கொடுத்தோம் என்றால் சிறந்த வீடு, அவ்வளவுதான். பேஸ்புக் என்றால் சிறந்த வீடு. என்னுடைய வீட்டில் யாரு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் பார்க்கலாம். நான் என்னென்ன பதிவேற்றம் செய்திருக்கிறேன், நான் என்னென்ன வீடியோக்களை, என்னென்ன ஆடியோக்களை, என்னென்ன போட்டோக்களை நான் அப்லோடு செய்திருக்கிறேன் என்று எந்த ஆணுக்கு, எந்த பெருமதி, எந்த தேசத்தில் இருந்தாலும் என்னுடைய வீட்டிலே வந்து பார்க்க முடியுமான ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு பேஸ்புக். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் பரவலாக பார்க்கின்றோம் அந்த பேஸ்புக்கில். குடும்பத்துடைய வீடியோக்கள் வீட்டில் சுகடுக்கு காரியங்கள் எது நடந்தாலும் பேஸ்புக்கில் அப்லோட் பண்ணக்கூடிய சூழ்நிலை. அடுத்தவர் பார்க்கிறான் என்ற எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் சில லைக்குகளை பெற வேண்டும், சில கமெண்ட்களை பெற வேண்டும் என்ற ரீதியில இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற உணர்வுகளில் நம்ம எண்ணிக்கொண்டிருக்கிறோம். என்னுடைய பிள்ளை யாரும் பார்க்காமல் கொத்தி வளர்க்கிற ஒரு கல்யாண காட்சிக்கு போட்டு போக மாட்டோம். உங்களை பிள்ளைகளை இல்லையா? ஒரு கல்யாண காட்சிக்கு போட்டு போக மாட்டோம். அவர்கள் பார்த்துருவார்கள், இவர்கள் பார்த்துருவார்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிற பையன் பார்த்துருவானோ, ஏற்ற வீட்டில் இருக்கிற பையன் பார்த்துருவானோ, தெருவில் இருக்கிற பையன் பார்த்துருவானோ, நம்முடைய பிள்ளைகளை கொத்தி வளர்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதர மக்களை, நமக்கு தெரியல. உலகம் முழுவதும் உள்ள ஆண்கள் நம்முடைய பிள்ளைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியல. வீட்டு விசேஷங்களுக்கு அழைத்து செல்ல மாட்டோம். சொந்த பந்தங்களுடைய விசேஷங்களுக்கு அழைத்து செல்ல மாட்டோம். சொல்லுவோம், அவன் இங்கே வர விரும்புறதில்லை. வீட்டிலே இருக்கிற என்னுடைய பிள்ளை ரொம்ப அடக்கமான ஒழுக்கமான இல்லை, வீட்டுல தான் இருப்பா, வெளியில வரது விரும்புறதில்லை, நம்மளும் அவங்களை அழுத்துறதில்லை, முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்ற விளங்கிக் கொண்டிருப்போம். கண்ணியமான சகோதரர்களே, உலகம் முழுவதும் நம்முடைய பிள்ளைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய வீடியோக்களை நடித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய வீடியோக்களை ஷேர் செய்து உலகம் முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிரந்தரமான உண்மை. நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியல. சித்தப்பா பெரியப்பா, மாமாக்கு இவங்களுடைய சொந்த பந்தங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியல. கடல் கடந்த நண்பர்கள் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த பேஸ்புக்ல போனதான் ஆண்களுடைய பிரபஞ்சத்தை எல்லாம் பெரும்பாலான நண்பர்களை பார்த்ததுன்னா பெண்களாகத்தான் இருப்பார்கள். அதாவது பிணத்தினி கருங்கல் இருக்கிறது இல்லையா? பிணத்தினி கருங்கல் இது போன்ற ஒரு நிலையை இன்றைக்கு சமூக வலைதளங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. யாராவது வாழ மாட்டார்களா என்ற ஒரு நிலையில பெருமானார்கள் பெண்களை பற்றி ஆண்களிடத்தில் இது ஒரு பதிவு செய்கிறார்கள். உங்களுக்கு நான் எச்சரிக்கின்றேன். ஒரு பெண்கள் தனியாக இருந்து போகிற வீடுகளிலே அறைகளிலே நீங்கள் நுழைவதை நான் அவரை எச்சரிக்கிறேன் என்று பெருமானார் பதிவு செய்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு இது போன்ற முகநூல், இது போன்ற இஸ்லாமிய இந்த பகுதிகளெல்லாம் பார்த்தோம்னா யார் வீட்டுக்குள்ள வேணும்னா பார்க்க முடியும். எந்த பெண்ணுடைய ஏதாவது ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய பேரை டைப் பண்ணா போதும், அந்த பேர்ல யார் யாரெல்லாம் மக்கள் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்குள்ள செல்ல முடியும். அவர் என்னென்ன வீடியோ வைத்திருக்கிறார்கள், அவர் என்னென்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்கிறாங்க, அனைத்தையும் பார்க்க முடியும். இதை நாம் ரொம்ப சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு மனித சமுதாயத்திலே மிகப்பெரிய சவால், மனித சமுதாயத்தை சீரழிக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆற்றலாக ஒரு கருவியாக இளைஞர்கள் இருக்கிறது என்றால் வெளியானதல்ல. ஒரு புறம் பேஸ்புக், வாட்ஸ்அப் போன்றது, ஒரு புறம் மனிதனை நாட்டமாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய யூடியூப்களில் டிக்டாக் போன்ற அப்ளிகேஷன்கள். நல்ல வேலை இன்னைக்கு பள்ளிக்கூடம் விடுமுறை இல்லை. விடுமுறையாக பிள்ளைகளுக்கு முன்னாடி பேச முடியாது. பேஸ்புக், அதாவது டிக்டாக் போன்ற சில அப்ளிகேஷன்கள் அதோட அமைப்பு என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு சினிமா பாடல் இருக்கிறது இல்லையா? ஏதாவது ஒரு சினிமா பாடல், அந்த பாடலுக்கு கேட்டாலும் நம்ம ஆடியோ அல்லது நடந்து கொண்டோ அது கேட்டப்போ உச்சரிக்கிறோம்னா
உச்சரித்துக் கொண்டு இந்த வீடியோக்கு அந்த பாட்டோட கனெக்ட் பண்ணி வீடியோ செலுத்த முடியும், அப்லோட் செய்ய முடியும். ஏதாவது சினிமா பாட்டு, அந்த சினிமா பாட்டு ஏற்றதாக நம்முடைய வாயிலை நம்முடைய நாவுகளை அசைத்துக் கொண்டு அந்த பாட்டையும் நம்முடைய வீடியோப்படி நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வீடுகளில் வீடியோப்படி ஒன்று சேர்த்து அதை அப்லோட் செய்ய முடியும். யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம். கண்ணியமான மக்களே, யோசித்து பாருங்கள். இன்னைக்கு சினிமா பாடல்கள் ஆக மோசமான கருத்துக்கள், எங்காவது ஒரு தத்துவங்களை பற்றி பேசுகிறதா, ஏதாவது சினிமா பாடல்கள் ஒரு நல்ல கருத்துக்களை பேசுகிறதா என்றால் இல்லை, முழுக்க ஆபாசங்களையும் வாயிலை வன்முறைகளையும் வல்லுநர்களையும் வலியுறுத்தக்கூடிய இலைகளால் இன்னைக்கு சினிமா பாடல்கள் இருக்கின்றது. இது குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் பிரதானமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ஆசை, நம்மளால் நடிக்க முடியலையே, இவர்களாம் சினிமாவில் நடிக்கிறாங்களே, இவர்கள் பெரிய திரையில வரைகிறார்களே, நமக்கு ஏதாவது வசதி கிடைக்குமா என்று எதிர்பார்த்தவர்களுக்கு இந்த அப்ளிகேஷன் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கிறது. ஏதோ ஒரு சினிமா பாட்டை நம்முடைய வீடியோவோடு கனெக்ட் பண்ணி இந்த பாட்டு நம்ம பாடுவது போன்று, இந்த பாட்டுக்கு நம்ம ஆடுவது போன்று இதை அப்லோடு செய்திருந்தால் யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம். இதில் வரக்கூடிய லைக்குகளையும் இதில் வரக்கூடிய ஷேர்களையும் பார்த்து சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இது வேறு தெரியுமா? இது போன்ற சில அனாச்சாரங்களிலே புர்காவை போட்டுக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். பருதாவை பாதுகாத்து பருதாவை வளர்க்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். பருதாவை பரப்புகிறார்கள் என்ற ரீதியில யோசித்து பாருங்கள். கண்ணியமான சோதரர்கள் மக்கள், இந்த அளவுக்கு அனாச்சாரங்கள் விதைத்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு காலத்துல யாராவது இஸ்லாத்திற்கு வெளியேறிவிட்டால் செய்தி ரொம்ப ஆச்சரியமானது. ஒரு 6 மாதத்துக்கு போயிட்டோம், இஸ்லாத்திற்கு வெளியேறிவிட்டால் என்று சொல்வது ஆச்சரியமானது. இன்றைக்கு வாரத்துக்கு 2 பெண்மணிகள் இஸ்லாத்திற்கு வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஆரம்பத்தில் இருந்தது போன்று பிறந்தினை கருத்துரை கொண்டு இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களின் மீது ஒரு கூட்டமை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இவர்களை வழிநடத்துவதற்கு ஏதாவது கருவி கிடைக்காதா என்றால் இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் பிரதானமாக இஸ்லாத்திற்கு வெளியேறுவதற்கு அடிப்படை காரணம் இணையதளம் என்றால் அது இணையதளம் அல்ல. இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் வழிநடத்துவதற்கு மிக முக்கியமான காரணம் இவர்கள் கூட்டுமை வாழ வைப்பது கிடையாது. இஸ்லாமிய ஒரு புறம் இவர்கள் முழுத்ததாகிவிட்டார்கள், இஸ்லாமியத்தை வெளியேறிவிட்டார்கள். இது ஒரு மிகப்பெரிய நட்டம் என்று பார்த்தாலும் கூட கொண்டுமை வாழ வைப்பது கிடையாது. 2-3 வருடங்களுக்கு பிறகு இவருடைய அளவு இவர்களை தீர்ந்த பிறகு கசைக்கு எறிந்த துணிகளை கொண்டு இவர்கள் சமுதாயத்தில் ஈர்த்து எறியப்படுகிறார்கள் என்பதுதான் நிரந்தரமான உண்மை. கண்ணியமான சோழர்களே, அந்த அடிப்படையில குறிப்பாக நம்முடைய வாலிபர்களுக்கு மத்தியில இன்னும் வாலிபர்கள் நம்முடைய பெண்மணிகளுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய இடத்துல பிரதானமாக இருப்பது இன்றைக்கு இணையதளம் என்பது மிகையான கருத்தல்ல. எனவே கண்ணியமான சோழர்கள் மக்களே, நாம் கண்காணிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லையா என்ற ஒரு கேள்வி சாதாரணமான பெற்றோர்களிடம் இருக்கின்றது. என்னுடைய பிள்ளையை நான் நம்ப மாட்டோமா, என்னுடைய பிள்ளையை மீது அமைத்து சந்தேகப்பட முடியும் என்று இப்படி பேசி என்னுடைய பிள்ளைகள் அதிகமாக வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். யார் எந்த பெற்றோர்களும் இப்படி பேசுகிறார்களோ என்னுடைய பிள்ளைகளை நம்பிக்கை இல்லையா, சுய கட்டுப்பாடு என்று பேசுகிறவர்கள் தான் இன்னைக்கு அதிகமாக என்னுடைய பிள்ளைகள் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை ஆழமாக இருக்கணும். நம்ம பரிசுத்தமானவர்கள் என்றாலும் நம்முடைய இரத்தங்களில் ஓடக்கூடிய செய்தான் பரிசுத்தமானவர் அல்ல. பெருமானார் சொல்கிறார்கள், இன்னும் செய்தான எதிரி மந்திரத்தம் செய்தான் ஒவ்வொரு மனிதனுடைய இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறார். என்னுடைய உடலில் இரத்த நாளங்களில் செய்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார். அவனுடைய அல்டிமேட்டான நோக்கம் என்னை வழிகெடுப்பது, என்னை வழிகெடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அனைத்தையும் அவன் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறான். எனவே என்னுடைய பிள்ளைகளில் எனக்கு நம்பிக்கை இல்லையா, அவர்கள் சுய கட்டுப்பாடுகள் என்று பேசுகிறதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களை கண்காணிக்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் யாரும் பேசுகிறார்கள், அவருடைய ஊழியர் என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கிறது, இவருடைய நட்போட்டாளர்கள் என்ன, இவர்கள் ஷெடியூல்கள் என்ன, இதை கண்காணிப்பதன் மூலமாக மட்டும்தான் நம்முடைய இளைய தலைவர்களை பாதுகாக்க முடியும் என்பதை மாற்றுக்கள் அல்ல. காரணம் வாலிப பருவம் என்பது ஒரு பைத்தியக்கார பருவம். எதை பார்க்கிறார்களோ அதில் பைத்தியமாகி விடுவார்கள். ஒரு காலத்தில் கிரிக்கெட் பைத்தியம் இருந்தது, சினிமா பைத்தியம் இருந்தது, இப்படி நிறைய பைத்தியங்கள் இருந்தது. எனக்கு இணையதான பைத்தியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஷ்ஷபாபத்து ஷுஅபத்துன் மினல் ஜுனூன். வாலிப பருவம் என்பது பைத்தியத்துடைய ஒரு பகுதி, பைத்தியக்காரனுடைய ஒரு பகுதி வாலிப பருவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இணையதளத்திற்காக விளம்பரம் செய்யக்கூடிய சிந்தனைகளை பார்க்கிறோம் இல்லையா? பேஸ்புக்குடைய லோகோ கொண்ட பேஸ்புக்குடைய பெயர் படித்த பலியங்களை வைத்துக் கொண்டு தெரிகிறார்கள். வாட்ஸ்அப்புடைய லோகோ, வாட்ஸ்அப்புடைய பெயர் படித்த பலியங்களை வைத்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ குர்ஆன் ஹதீஸுக்கு தாவா செய்வது போன்று இணையதளத்திற்கு தாவா செய்யக்கூடிய சூழ்நிலையை இன்னைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சோதரர்களே, அந்த அடிப்படையில இன்றைக்கு பச்சையாக சொல்வதாக இருந்தால் இன்றைக்கு இணையதளத்தில் பிரதானமாக சதை வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்னுடைய அதிகமான சொல்வது சதை வியாபாரம், ஆன்லைன் விபச்சாரம் இன்றைக்கு ரொம்ப பர்ஃபெக்டா நடக்கக்கூடிய இடம். இன்றைக்கு செல்போன்களும் அதில் கிடைக்கின்ற நெட் கனெக்ஷன், இன்டர்நெட் கனெக்ஷன். கண்ணியமான சோதரர்கள் மக்களே, அந்த அடிப்படையில
நம்முடைய அறிவியலுக்கும் நம்முடைய வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்கிற வேற மாற்றுக்கிறது அல்ல. என்னுடைய வீட்டில் இருந்து கொண்டு நான் இபி கனெக்ஷன் கட்டுறேன், ரொம்ப பெருமையா இருக்கு. என்னுடைய வீட்டில் இருந்து கொண்டு நான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றேன், ரொம்ப பெருமையா இருக்கிறது. இதெல்லாம் ஒரு குடும்பம் இருந்தாலும் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய குடும்பத்தில் வளரும் சமுதாயத்துடைய வாழ்க்கை நாசமாக கொண்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமான சகோதர மக்களே, அந்த அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய அமானியர்கள் கண்டிப்பாக நாம் பதில் சொல்லியாக வேண்டும். அவன் கீழ் பெற்றாலும் அதற்கு உண்டான கூலி நமக்கு இருக்கின்றது, அவன் வழிவிட்டாலும் அதற்கு உண்டான தண்டனை நமக்கு இருக்கின்றது. குறிப்பாக பின்புலைகளை பெற்றவர்கள் கொஞ்சம் இது சம்பந்தமாக கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலும் அந்த டிக்டாக், அந்த வீட்டுகளை போன்ற இணையதளம் இருக்கிறது, இதுவெல்லாம் இந்தோனேஷியா போன்ற இஸ்லாமிய நாடுகள் தடை செய்து விட்டார்கள். ரொம்ப மோசமான சூழ்நிலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அபாயகரமான சூழ்நிலை நடைபெற்று ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதால் தடை செய்து விட்டார்கள். அதற்கு பிறகு சில கண்டிப்பின் அடிப்படையில் அது நடைமுறைப்படுத்தியதாக நம்ம செய்தித்தாள்களில் பார்க்கிறோம். கண்ணியமான சகோதர மக்களே, அந்த அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நம்மிடத்தில் இருக்கின்றது. அவருடைய வாழ்நாளை சிறப்பானதாக ஆக்க வேண்டும். ஒரு கால் நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ் தாலாவுடைய ரோகத்துக்கு ஆளானால் நம்முடைய நிலை யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தாலா சுகமான அத்தியாயத்தை முடிவு செய்கிறார். மக்களை இருக்கின்றார்கள், வீணான காரியங்களை எல்லாம் விதைத்து வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது இணையதளத்திற்கு பொருத்தமான வசனம். எதுவெல்லாம் அசிங்கமோ வீணானோ அது அனைத்துமே விதைத்து வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் வழிகட்டு மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய வசனங்களை இவர்கள் ரொம்ப சாதாரணமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், ஏறல் செய்து கொண்டிருக்கிறார்கள். உலாய்க்கு அறிந்து கொள்ளுங்கள், இவர்களுக்கு தரும் அதாவது வேதனை செய்யக்கூடிய, இழிவு தரக்கூடிய, அசிங்கப்படுத்தக்கூடிய வேதனைகள் இவருக்கு இருக்கிறது என்பதாக அல்லாஹ் முடிவு செய்கிறார். கண்ணியமான சகோதர மக்கள், அந்த அடிப்படையில் நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய வாலிபர்கள், நம்முடைய பிள்ளைகள், குறிப்பாக பெண் பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக வேண்டும் என்றால் நம்முடைய கண்காணிப்பு மிக மிக அவசியம். கண்காணிப்பு இல்லை என்றால் அவர் எவ்வளவு பெரிய தூக்கியாக இருந்தாலும் வழிகெடுவது என்பது எப்படி வேண்டும் ஏற்படலாம், ஒரு நொடியில கூட வழிகெடுவது ஏற்படலாம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்க்கக்கூடிய, இஸ்லாமிய அடிப்படையில் வளர்ந்து நாளை வறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா கொடுத்து கொள்ளக்கூடிய உண்மை முஸ்லிம்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து கொண்டு சேர்ப்பான வாசல்